வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஒரே மேடையில் பெரியப்பா சின்னம்மா பிளஸ் தளபதி. திமுக அதிமுகவிற்கு செக் வைத்த விஜயா. தமிழக அரசில் காத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை முடிமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் பம்பரமாக தனது வேலைகளை செயல்பாடுகளையும் தொடங்கிவிட்டதாம். அதாவது அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை இறுதி செய்வதில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட நிலைப்பாட்டில்தான் தனது கூட்டணியை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தனது கூட்டணியை பாஜகவுடன் சேர்த்து பாமக பிளஸ் அமமுக போன்ற கட்சிகளுடன் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறதா. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 5 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது யார் அந்த 5 முனை போட்டி, அதாவது 5வது கட்சி யார் என்னவென்றால் ராமதாஸ் பிளஸ் சசிகலா ஆகிய இருவரின் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் 2026 இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வருகிறது. புதிய திருப்பமாக தாவைக்க தலைமையிலான அதாவது 3வது அணி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கூட்டணிகளை தங்களது பலத்தை நிர்ணயித்து வரும் நிலையில் இதுவரை எந்த கூட்டணியிலும் இணையாத விஜயன், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணியும் அமைக்காத சூழல்தான் இப்பொழுது 3வது அணியாக தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் தொடங்கியிருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புதிய கூட்டணியை உருவாக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் இந்த சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் திடீரென கைகோர்ப்பு தமிழக அரசிலே புதிய அதிகார மையத்தை நோக்கி நகரப்பட்டிருக்கிறதா. சமீபத்தில் கட்சியும் சின்னத்தையும் இந்த நிலையில் இருக்கும் ராமதாஸ், பாமக மற்றும் தனித்து விடப்பட்ட சசிகலா ஆகிய இருவருமே இணைந்து போட்டியிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாக ராமதாஸ் கூறியிருப்பதும், தாவைக்க தலைவர் விஜய்க்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்திருப்பது என்பதும், ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடன் இந்த பேச்சுவார்த்தை கைகூடாத நிலையில்தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆதரவை பெற்றுள்ள விஜய் அவர்கள் இப்போது பெரியப்பா ராமதாஸ் மற்றும் சின்னம்மா சசிகலாவுடன் கூட்டணி அமைத்தால் அது வட மாவட்டங்களில், முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வன்னியர் வாக்குகளை, தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் முக்குளத்தவர் வாக்குகளை கண்டிப்பாக இது ஒருங்கிணைத்து கண்டிப்பாக அது ஒரு பெரும் பின்னடைவான திராவிட கட்சிகளான ஆளும் கட்சியான திமுக அரசு மற்றும் ஆற்று கட்சியான அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழல்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலவும் என்பதை இந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் புள்ளிவிவரமாக தாவைக்காவிற்கு ஏற்கனவே 15% முதல் 20% வாக்கு வங்கி இருப்பதாக கணிப்புகள் கூறும் நிலையில்தான் இவர்கள் இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் தாவைக்காவிற்கு 30% கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.